பிரதமர் மோடிக்கு பாராட்டு தெரிவிக்கும் ரஜினிகாந்த் கபாலி திரைப்பட வருமானம் குறித்து கணக்கு காட்ட முடியுமா என்று திரைப்பட இயக்குநர் அமீர் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பொது சிவில் சட்ட எதிர்ப்பு மாநாடு நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்று பேசிய இயக்குநர் அமீர், இதுவரை எந்த விஷயத்திலும் குரல் கொடுக்காத ரஜினிகாந்த் தற்போது 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவிப்பிற்கு வாய் திறக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். மேலும் கபாலி திரைப்பட டிக்கெட் என்ன விலைக்கு விற்பனை செய்யப்பட்டது என்று தெரியுமா என்றும் அப்படத்தின் வருமானம் குறித்த கணக்குகளை காட்ட முடியுமா என்றும் ரஜினிகாந்திற்கு இயக்குனர் அமீர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நாட்டில் எத்தனை அக்கிரமங்கள் நடந்திருக்கும் போது எதற்குமே வாய் திறக்காத ரஜினிகாந்த் இதுக்கு மட்டும் வாய் திறக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறதுனா அது நீண்டகால கள்ள நட்பு. புதிய இந்தியா பிறந்துருச்சுன்னு சொல்றாரு. புதிய இந்தியா பிறந்துருச்சுன்னு சொன்ன ரஜினி அவர்களே, உங்க பழைய இந்தியாவில் கபாலின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கு டிக்கெட் என்ன ரேட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா? அரசு நிர்ணயிச்ச விலையில டிக்கெட் வித்தீங்களா? நீங்க உங்க சம்பளம் என்ன, மொத்த அந்த படத்தின் வியாபாரம் என்ன, அத்தனையும் கணக்கில் வந்திருக்குன்னு யாரால காட்ட முடியுமா? அப்ப கருப்பு பணத்தோட அளவு என்னங்க? எதை வச்சு முடிவு பண்றீங்க? 150 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு வித்து சம்பாதிக்கக்கூடிய ரஜினி கருப்பு பணத்துக்கு அவர் ஒழிக்கிறார்னு உடனே ஆதரவு கொடுக்கிறாருன்னு சொன்னா இதெல்லாம் என்ன அநியாயம்?